ஹீரோ வந்து உங்களை காப்பாற்றுவாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்மை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நிஜமான அந்த ஹீரோவே நீங்க தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு நார்மலாக சராசரியாக வந்து படிப்புலையும் விளையாட்டுலேயும் தான் இருந்தான். ஆனால் அவனோட யோசனை எப்படி இருந்துட்டு இருந்துச்சுன்னா, எனக்கு யாராவது உதவுனாங்கன்னா நான் வந்து நல்ல முன்னேற்றம் அடைவேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப அவன் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அவனுடைய தாத்தா வந்து தோட்டத்துக்கு வந்து அவனை கூட்டிட்டு போய் ஒரு செடியை வந்து காமிச்சாரு. இந்த சூரியன், மலை, மண் எல்லாமே வந்து இந்த செடிக்கு வந்து உதவுது. ஆனா அந்த செடி தான் வந்து நான் வந்து முன்னேறணும், நான் வந்து வளரணும் அப்படிங்கிற ஆசையும் தன்னோட வேர்கள் வந்து ஆழமா பறக்கிறதுக்கான முயற்சியும் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த தாத்தா வந்து அந்த இளைஞனுக்கு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அவனோட சிந்தனையே வந்து மாற ஆரம்பிச்சது. அடுத்த நாள் இருந்து யாரோட உதவியும் இல்லாம சிறு சிறு முயற்சிகளை வந்து அவன் மேற்கொண்டு பல நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல மற்ற பீப்புளுக்கு வந்து அவன் வந்து ஒரு உத்வேகம் கொடுக்குற ஆளாக வந்து மாறி போயிருந்தான். இதுலேருந்து நம்ம லைஃப் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்கங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன முயற்சி வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் யோசித்து நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம தான் வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க.